சாலையோரத்தில் திசையற்று நடந்து கொண்டிருந்த கற்பனையான ஒரு பசுமாடு. வெப்பம் கடுமையாக இருந்தது. மாடும் தெளிவாக பலவீனமாக தோன்றியது. திடீரென்று அந்த மாடு கதறி தடுமாறி சாலையோரம் விழுந்தது. அதன் கண்கள் வேதனையையும் ஆதரவற்ற நிலையும் தெளிவாக பிரதிபலித்தது. அப்பொழுது அருகில் உள்ள டீ கடையில் வேலை செய்த ஒரு இளைஞர் ராகுல் என்பவர் விரைந்து வந்தார். அவர் கவனித்தார், அந்த மாடு கடுமையான வழியில் இருந்தது. அமைதியுடன் அவர் உடனடியாக தனது மொபைல் போனில் ஒரு மருத்துவரை கூப்பிட்டார். சில நிமிடங்களில் ஒரு விலங்கு ஆம்புலன்ஸ் வந்தது. டாக்டர்கள் மாற்றி பரிசோதித்து அவசரமான சிகிச்சையின் தேவையை கண்டு கொண்டனர். அவர்கள் கவனமாக மாட்டை வாகனத்தில் ஏற்றி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். மருத்துவமனையில் டாக்டர்கள் பசுமாடு பிரசவிக்கும் போது சிக்கல்களை சந்தித்தது என்று கண்டறிந்தனர். அவர்கள் உடனடியாக அறுவை சிகிச்சை நடத்தினர். விரைவில் கூடாரத்தை நிரப்பிய குட்டி கன்றின் ஒலி கேட்டது. தாய் பசுவும் கன்றும் பத்திரமாக இருந்தன. நல்ல செய்தியை டாக்டர்கள் ராகுலுக்கு சொன்னபோது அவர் தெளிவாக மகிழ்ச்சி அடைந்தார். அவர் பசுவிடம் சென்று மென்மையாக அதன் தலையை தடவினார் மற்றும் நீ இப்போது சரியாக இருக்கிறாய் என்று கூறினார். ராகுலின் கருணை அவரை அனைவராலும் நேசிக்கப்படும் ஒருவராக மாற்றியது. ஒரு முதிய மற்றும் பலவீனமான மனிதன் தினமும் கனமான சுமையை தூக்கி நடக்கிறான். ஒரு நாள் வழியில் சோர்ந்து விழுந்து விட்டான். அவரை பார்த்து மக்கள் கவனிக்காமல் இருந்தனர். ஆனால் ஒரு கருணையுள்ள சிறுவன் வந்தான். அவன் அந்த மனிதனுக்கு தண்ணீர் கொடுத்து அவனின் சுமையை குறைத்து அவனை வீட்டிற்கு அழைத்து சென்று ஓய்வெடுக்கச் செய்தான். சில நாட்களுக்குப் பிறகு அந்த மனிதன் மீண்டும் ஆரோக்கியமாகி மகிழ்ச்சியுடன் வெளிப்புறத்தில் சுற்றினான். ஆனால் இந்த மனிதன் இன்னும் மகிழ்ச்சியாக இல்லை. ஏனெனில் நீங்கள் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை.